தமிழ்நாடு முழுவதும் வெயில் சுட்டரிக்கிறது. மக்கள் வெளியே வர அச்சப்படும் அளவுக்கு நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயில் கொடுமைக்கு திண்டுக்கல் மாவட்டமும் தப்பவில்லை. சொல்லப்போனால் எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. மாவட்டத்தில் செட்டிநாயக்கன்பட்டி, சிலப்பாடி, முள்ளிப்பாடி, பள்ளப்பட்டி உட்பட 306 கிராம ஊராட்சிகள் உள்ளன. இந்த 306 ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் என 3200க்கும் மேற்பட்டோர் நாள்தோறும் தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடை வெயிலிலும் தங்களது பணிகளை தொய்வின்றி செய்து வரும் இவர்களின் உடல்நலம் கருதி ஆட்சியர் கோடைக்காலம் முடியும் வரை காலை மாலை என 2 வேளைகளும் பழச்சாறு, தர்பூசணி பழம், மோர் ஆகியவை இலவசமாக வழங்க வேண்டும் என ஊராட்சிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சரவணன் உத்தரவிட்டார். இதன்படி ஊராட்சி சார்பில் பழச்சாறு, தர்பூசணி பழம் மற்றும் மோர் வழங்கப்பட்டு வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் சோர்வாக வேலை பார்த்து வரும் தங்களுக்கு இதுபோன்ற பானங்கள் வழங்குவதால் புத்துணர்ச்சியாக வேலை செய்ய முடிவதாக தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இந்த வெயில் காரணமாக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி மோர் மற்றும் பழங்கள், ஜூஸ் அனைத்தும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 நேரமாக முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆட்சியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலையில் 8 மணிக்கு வேலைக்கு வரோம். வெயில் காலம் அதிகரிக்கிறதுனால எங்களுக்கு பஞ்சாயத்துலேருந்து ஜூஸ் கொடுக்குறாங்க 2 வேளையும். 11 மணி போல் மோர், தண்ணி பழம், ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தூய்மை காவல் வேலை செய்கிறோம். எங்களுக்கு தண்ணி, ஜூஸு, தண்ணி பழம், மோர் எல்லாம் வாங்கி தராங்க. எங்கள் சார் வாங்கி தராங்க. நாங்கள் இப்போ நல்லா வேலை பார்க்குறோம். எந்த கிறக்கம் இல்லாமல் இருக்குது. தண்ணி பாயிட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. நன்றி. கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டு வரும் நிலையில் அரசு அதிகாரிகளும் இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கையும் பாராட்டுதலுக்குரியதே. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக திண்டுக்கல் செய்தியாளர் சிவமுருகன்.